welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணு விதமான சட்னி. புதினா சட்னி, கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி. இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னிக்கு தேவையா இருக்க பொருள் என்னன்னா ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு கை அளவு தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா தாளிச்சு இந்த சட்னி ரெடி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம லைட்டாக நம்ம தாளிச்சதை வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் சட்னியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்ம இந்த புதினா சட்னி செய்ய போகிறோம். புதினா சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து புதினா, ஒரு கையளவு புதினா, 2 வரமிளகாய், ஒரு 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புளி. ஓகே, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு வதக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக அப்படி வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 வரமிளகாய் ஓகே, இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம்.
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஓகே, நம்ம புதினா சட்னி ஓகே கைஸ், இப்போ நம்ம புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடலை சட்னி. இந்த கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கடலையை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இந்த தோலெல்லாம் உரித்து இப்படி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் ஹாஃப் வெங்காயம், அப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு வரமிளகா, அப்புறம் ஒரு பூண்டு. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொருளெல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வதக்கி வைக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம ரெண்டாவது சட்னிக்கு செஞ்சது மாதிரியே இதையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதக்க வேணாம், ஒரு 1 minute அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுத்து வந்து தேங்காய் செய்கிற இந்த எல்லா சட்னியுமே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இதை நம்ம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி நீங்கள் நிறைய பேர் இருந்தால் அந்த மாதிரி அளவு எடுத்து நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். வரமிளகாவையும் பூண்டையும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதெல்லாத்தையும் எடுத்து அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 2 minutes ஆற விட்டு இந்த ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டு இதை அரைச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஓகே, நம்மளுடைய எல்லா சட்னிஸ் ரெடி ஆயிடுச்சு. கடலை சட்னி, அப்புறம் புதினா சட்னி. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை எது போட்டுனாலும் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. You are watching Foodie World. Don't forget to like, comment and subscribe.